பெண்களை உள்ளடக்கிய முன்னேற்றம் வேண்டும். சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற வேண்டும். விவசாய விளை பொருட்களுக்கு ஆதார விலை செய்திடுவது உள்ளிட்ட 13 தீர்மானங்களை மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பொது கூட்டத்தில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்புக்குழு தீர்மானம் நிறைவேற்றாம். தேனி மாவட்ட பெரியகுளம் அரசு பேருந்து பணிமனை அருகில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சார்பாக உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களை உள்ளடக்கிய முன்னேற்றம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாநில செயலாளர் பொன்னுத்தாய் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மத்திய மாநில அரசுகள் 33% இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்ய வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும். இந்தியா முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்து பூரண மது விலக்கு தேசிய அளவில் அமுல்படுத்த வேண்டும். இந்திய அளவில் விவசாயிகள் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய சட்ட மசோதா தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் அனைத்து பணித்தளங்களிலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான புகார் கமிட்டி அமைப்பதை உறுதி செய்து கண்காணிப்பு செய்திட வேண்டும். அனைத்து வழிகளிலும் பெண்களை முன்னேற்றினால்தான் இந்தியா முன்னேற்றம் அடையும் என்ற அடிப்படையில் மாநில மற்றும் மத்திய அரசுகளின் சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து பொதுக்கூட்டத்தில் 13 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றினார். இந்த உலக மகளிர் தின விழா கூட்டத்தில் தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு இந்த அகில உலக பெண்கள் தினத்தை நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பெண்கள் அமைப்பினுடைய கோரிக்கைகளா இந்த பெண்கள் தினத்தை தேனி மாவட்டம் பெரியகுளத்துல நடத்திட்டு இருக்கிறோம். கடந்த எத்தனை சட்டமன்ற பாராளுமன்றம் நடத்தினாலும் இந்த 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இன்னும் அதற்கான சட்டமாக்கப்படல. இதை சட்டமாக்கப்படணும்னு கேட்கிறோம். அனைத்து துறையிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல பெண்கள் மீதான வன்முறைகளை கணக்குல எடுத்துக்கிட்டா 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல டாஸ்மாக் கடை முற்றிலுமா போதைப் பொருள் முற்றிலுமா தடை செய்யப்பட்டு பூரண மதுவிலக்கை தேசிய அளவுல அமுல்படுத்தணும்னு சொல்றோம். விவசாய துறையில 70% மக்கள் இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைய நிர்ணயம் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு 13 கோரிக்கைகளை பெண்கள் அமைப்புகளுடைய தேர்தல் அறிக்கையா இந்த பெண்கள் தினத்துல முன்வைக்கிறோம். இந்த பெண்கள் தின தலைப்பு அப்படிங்கிறது பெண்களை உள்ளடக்கிய முன்னேற்றம். பெண்கள் முன்னேறாம இந்த சமுதாய முன்னேற்றம் வராது அப்படிங்கிறத இந்த அரசாங்கங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பெண்களை முன்னேற்றதற்கான திட்டங்கள் குறிப்பா பாலியல் சமத்துவம் வேணும், பாலியல் இடைவெளியை குறைக்கணும், பெண்களை அரசியல் அதிகாரத்துவப்படுத்தணும், பெண்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும். இந்த மாதிரியான தீர்மானங்களையும் அரசுக்கு வச்சு இதற்கான திட்டங்களை, சட்டங்களை, கொள்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பொதுக்கூட்ட வாயிலா கேட்டுக்கிறோம்.